தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் மாணவர்களும் மற்ற இதர மாணவர்களும் பயன்பெறும் வகையில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது உங்களுக்கு அவ்வளோ நாலேஜஸ் கொடுக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஏஹெச்ஜிஎஸ் ஏஜிஜிஎஸ் இந்த 2 தேர்வில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாமே முடிச்சிட்டோம். வீடியோலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இது பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, முதலாவதாக ஏஜிஜிஎஸ் கொஷின்ஸு. சட்டங்கள் ஆண்டு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 4123. குழந்தை திருமண தடை சட்டம் 2006, வரதட்சணை தடை சட்டம் 1961, வீட்டு வன்முறை சட்டம் 2005, வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013. பாலிட்டி பதில் இந்த மாதிரி முக்கியமான இயர்ஸ்லாம் கேட்பாங்க பாருங்கள். நீங்கள் பிடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். 6லேயே இது இருக்குது. உத்தரமேரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்ட உத்தரமேரூர் கல்வெட்டுகள் அது மாதிரி வந்திருக்கு. ஓகே, காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டு. 3, ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி எல் காரன் வாலிஸ் பிரபு தான் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார். யாராவது இது மாதிரி எதாவது அறிமுகப்படுத்தாங்களாம் தெரிஞ்சுக்கோ. 4 மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறைன்னு 2-3 தான் இருக்கும். அடுத்து வரிகளிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வருங்க. மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சில கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசு எது வசூலிக்குது, மாநில அரசு எது வசூலிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 சுங்க வரி, கலால் வரி மத்திய அரசு. விவசாய நிலம், விவசாய சொத்து வரிகள்லாம் மாநில அரசு. அடுத்தது 5, அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் இது தவறானது. அடிப்படை கடமை பற்றியது. ஆன்சர் ஆப்ஷன் டி அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன என்பது தவறு. அடிப்படை உரிமைகளை தான் சட்டத்தால் செயல்படுத்த முடியும், அடிப்படை கடமைகளை செயல்படுத்த முடியாது. சரிங்களா? அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு ஆங்கிளில் லிங்க் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வருது, நம்ம எப்படி படிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சதுக்காக மட்டும்தான். சரிங்களா? இதை மெமரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இதில் இருக்கிற எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் பார்த்துக்குங்க எல்லா ஏரியாலையும். 6, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் பி மக்கள் நல அரசு. பாருங்க, எப்படிலாம் கொஷின்ஸ் வருதுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 7, இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்றுப்படி. ஆர், தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள் காரணங்கள் குடியரசுத் அனுமதியுடன் வழங்கப்பட வேண்டும். எஸ், அரசாங்க மசோதாக்கள் போலவே தனிநபர் உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் 2மே சரி. குடியரசுத் தலைவர் அனுமதியோட தனிநபர் மசோதா வழங்கப்படணும், அரசாங்க மசோதா போலவே நிறைவேற்றப்படும். அதாவது ஏற்றுக்கிட்டான். 8, அரசின் நெறிமுறை வழிகாட்டு கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ, அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கை நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும். பி, 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ தவறு, ஆனால் பி சரிங்கிறாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசு 1935 எடுக்கப்படலை அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? 11, அதாவது நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறப்ப ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாட்டில் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. சரிங்களா? 11, வங்காளதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம். இந்த எல்லைகள்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஆக்சுவலாக ஜியாகிரபி கொஸ்டின், பட் இங்கே வந்திருக்கு. இந்த எல்லை சம்மந்தப்பட்ட கேள்வி. நம்ம இந்தியாவோட எல்லைகளில் எந்தெந்த நாடு இருக்குது, எந்தெந்த நாடு இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தோட பார்டர் கிராஸ் ஆகுது. சரிங்களா? பார்டரில் இருக்குது, எத்தனை மாநிலம் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிச்சுங்க. ஒரு கேள்வி கண்டிப்பாக. 12, பின்வரும் கூற்றினை கவனி.
மேலே கண்ட கூற்றில் வந்து சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 1, 2, 4. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது நிதியாளர்களை மத்திய அரசுக்கு மாற்றுதல். சரி. சரத்து 253 நிதிக்குழுவின் பணிகளை கூறுகிறது. சரி. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது என்பதும் சரி. பதவிக்காலம் வந்து நிதிக்குழுக்கு 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் இல்லை. 13 இந்தியாவின் தேசிய வருவாய் யாரால் கணக்கிடப்படுகிறது? மத்திய புள்ளி விவரக்குழு. ஆக்சுவலாக இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். 14 ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாட்சி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என கூறியவர் KM முன்ஷி. எப்படி ஐஎன்எம்ல வந்து வேலூர் புரட்சியும் வந்து 1857 புரட்சியும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரசியலமைப்பை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 15 இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 16 மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10 பங்கு. இதில் எது அதிகமாக வந்து அத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 17 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 3142 பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம் வழக்கு. சமத்துவ உரிமை அஸ்விந்தர் கோஷ் வெர்சஸ் பஞ்சாப் பல்கலைக்கழகம். இரட்டை தண்டனை முறை மக்ஃபூல் வெர்சஸ் பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிடெட் வெர்சஸ் இந்தியா. 18 பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது நிதி ஆணையம். இது ஆக்சுவலாக இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. 19 கீழ்காணும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3. மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். கட்சி முறை மக்களாட்சி முறை இடையான உறவினை எதிர்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. சரி. எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து நிலை பெறுகிறார் என்பதும் சரி. பாலிட்டி பொறுத்தளவு நீங்கள் 12th புக்ஸை நல்லா படிக்கணுங்க. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். 11 12th புக்கு. 20 இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் கூறியவர் RK முகர்ஜி. அடுத்தது AHGS 2021 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு 15 கொஷின் இருக்கும், பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். கீழ்கண்டவற்றில் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடுகள் அல்லாத ஒன்று. அப்போ இதில் என்ன தெரியுது? நிதி ஆணையம் ரொம்ப முக்கியம். போன கொஷின்லையும் பார்த்தோம், இந்த கொஷின் பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்லேயும் வரப்போ வந்து நம்ம இதை வச்சு தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் எல்லோரும் அனாலிசிஸ் பண்ணுறாங்க கூட. ஆப்ஷன் டி நாட்டின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல் நிதி ஆணையத்தின் செயல்பாடு அல்ல. நிதி ஆணையம்னா நிதியை மேக்ஸிமம் ஒதுக்குவாங்க, அதுதான் வந்து அவனுடைய வேலையாக இருக்கும் நிதி ஆணையம். 2வது கேள்வி கட்சி தாவல் தடுப்பு சட்ட விதிகளின் கருத்துப்படி. கூற்று சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு பின்னர் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் உறுப்பினர் தகுதி இழப்பார். அடுத்த காரணம் சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதி இழப்பார்கள். அதோட ஆன்சர் குற்ற காரணம் இரண்டுமே சரி. கட்சி தாவல் தடை சட்டம் எல்லாம் வந்து நல்லா படிச்சுங்க. அடுத்தது 3 தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி கு காமராஜர் அவர்கள். மதிய உணவு திட்டம்னா காமராஜர் அவர்கள், சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் அவர்கள். நிதி ஆயோக்கின் பணிகளாவன. சரி படிச்சுங்க. எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நடுவில் வந்திருக்கு. நிதி ஆயோக்கின் பணிகள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2, 3. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்துசைவு, திறன் மேம்பாடு எல்லாமே நிதி ஆயோக்கோட பணிகள். அடுத்து குழுக்கள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க, நல்லா பார்த்துங்க, பொறுத்துக. ஆப்ஷன் சி 4123 LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். GBK ராவ் குழு கிராம மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு.
பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம், அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வழிப்படுத்தல். குழுக்கள் ரொம்ப முக்கியங்க. பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? ஆப்ஷன் சி, தேர்தல் சின்னம். பாருங்க, அடிப்படை உரிமைகள் அல்லது கடமைகள், நெறிமுறை கோட்பாடுகள், இந்த 3 ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்த்துங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கருதுக. இதில் எது சரியானு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை என்பது சரி. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா அப்படின்னா முழுமையானவை கிடையாது. ஒரு சில நேரத்தில் நிறுத்தி வைக்கிறாங்கல்ல, ஸோ அது முழுமையானது கிடையாது. 8 கீழ்காணும் வாக்கியங்களை ஆராயவும். இது சரின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி 26, 1950 முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். அரசியல் சாசனம் அது சரி. அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல்பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழே விடுகிறாங்க. ஏனெனில் இது அரசியலமைப்பு ஒத்துப்போகாத எடுத்துட்டாங்க. அதான் சொல்ல வராங்க. ஏதோ கிரகண கோட்பாடுங்கிறாங்க. புக்ஸில் இந்த மாதிரி இல்லை, மேபி அட்வான்ஸ்டு கொஸ்டினாக இருக்கலாம். 12 பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாராளுமன்ற சலுகை விதி 105. விதிகள் எல்லாமே நல்லா படிச்சுக்குங்க. விதி ஃபஸ்ட்டு 100 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும், படிச்சுங்க. 15 பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய விடை. இதெல்லாம் பிரிக்ஸ் நாடுகள்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. 16 கீழ்காணும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறானது? குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்தது. பாராளுமன்றத்தின் ஈரவையின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது தவறு. சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க அவருக்கு. சரிங்களா? இந்த தேர்தல் முறைகள்லாம் தேர்தல் ஆணையம், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர்கள் நியமிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது நீங்கள். சரிங்களா? இதோட இந்த 2 எக்ஸாமும் கம்ப்ளீட்டடு. ஒவ்வொரு நாளும் அப்படி பார்த்துருவோம். இந்த 3 வாரம் எக்ஸாம்லாம் முடியறதுக்குள்ளே உங்களை எல்லாம் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.